நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ரிசல்ட் டேட் பார்த்தீங்க, அதாவது ரிசல்ட் பார்க்குற டேட் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு நம்ம பார்த்தோம். பட் இப்போ அது நீங்கள் இப்போ ஆன்லைனில் பண்ண முடியாது. அதுக்கான நேரம் முடிஞ்சு விட்டது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அது எப்படின்றத சொல்கிறேன், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிசல்ட் பார்க்கணுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சாரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது பாக்ஸ், அதாவது 1, 2, 3வது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி குரூப் டி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் சிபிடி ரிசல்ட் சிஇஎன் நம்பர் 02/2018 லெவல் 1 போஸ்ட் ஆஃப் 7th சிபிசி அப்படின்ட்டு இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதாவது 3வது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் பிஇடி அப்படின்ட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்னை ரீஜியனில் எக்ஸாமில் இருந்தவங்களோட பிடிஎஃப், அதாவது யாரெல்லாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்களோ அவங்க அடுத்த நிலை, அதாவது அடுத்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா பிஇடி. ஸோ அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட ரோல் நம்பர் இருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காது. ரோல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பருக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் கண்டிப்பாக அதில் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் நம்பர் அதில் இருக்காது. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 37 பேஜ் இருக்குது. திட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9000க்கு மேற்பட்ட ரோல் நம்பர் இருக்குது. இதில் நம்மளோட நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. பிடிஎஃப் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ரோல் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதாவது 10க்கு மேற்பட்ட நம்பர் இருக்கும், அதுதான் ரோல் நம்பர். ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும், அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ரோல் நம்பர் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்ல ஒரு கலர் தனியாக தெரியும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட நம்பர் ஒரு கலராக தெரியும். இப்போ நான் ஒருத்தரோட நம்பர் சர்ச் பண்ணுறேன். இது பாஸ் பண்ணிட்டாரு. இவரோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல ஒரு தனி கலராக தெரியுது. இப்போ நான் சர்ச் பண்ண நம்பரும் இந்த பிடிஎஃப்ல ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் இந்த மாதிரி கலரில் தெரியும். நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 3ன்றதை நான் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக 3ன்றதை எடுத்துகிட்டு 4ன்னு போடுறேன். ஸோ அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு தெரியும். ஸோ நோ மேட்ச் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். இதுதான் இப்படி தான் ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ இதான் ட்ரிக்ஸு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரிசல்ட் பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது மாதிரி இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி.